கொடுத்த வாய்தா முடிய போகுது. இது வரைக்கும் பிரியங்கா மட்டும்தான் நமக்கு எதிரியா இருந்தா. இப்போ இத்தனை வருஷமா இருட்டறையில் அடைஞ்சு கிடந்த அர்ஜுனும் வெளிச்சத்துக்கு வந்துட்டான். நாளைக்கு கோர்ட்ல பிரியங்கா ஆஜராக போறா. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம எப்படி கங்காவை கொலை செஞ்சோமோ அதே மாதிரி அர்ஜுனனையும் தீர்த்து கட்டணும். வேணு அண்ணன், பிரியங்கா அவன் வீட்டுல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாளை காலையில கோர்ட் பின்புறமா அவங்களை பத்திரமா கொண்டுட்டு சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க, ஜாக்கிரதை. அர்ஜுன் தப்பிச்சிட்டானா? அப்ப கோர்ட்ல வாய்தாவை நாளைக்கு எப்படியாவது வாங்கி ஆகணும். எப்படி? பிரியங்கா உண்மைங்கிற நெருப்ப கையில வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வர போறா. அவளை கோர்ட்டுக்கு வரவிடக்கூடாது. அவளை கொலை செஞ்சு அவ வச்சிருக்க நெருப்ப அவ ரத்தத்தாலேயே அணைக்கணும். சபாஷ், ரொம்ப அருமையான திட்டம்பா. உண்மையை பேசின ஒரே ஒரு பாவத்துக்காக ஒரு அப்பாவை பெண்ணை அவமானப்படுத்துறது போதாதுன்னு அவளை அழிக்கவே முடிவு பண்ணிட்டீங்களே. நீங்களாம் மனுஷங்களா? வாய மூடுறா. என் முன்னாடி கைகட்டி நின்னவங்களாம் இன்னைக்கு காரி துப்புறாங்க. ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களாம் என்ன பார்த்து ஒழிகன் கோஷம் போடுறாங்க. இப்ப நம்ம மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. உங்க பையன் ஒரு பொண்ணை கற்பழிச்சானே, அப்ப எங்கப்பா போச்சுங்க மானம்? மனசாட்சியை கொன்னுட்டு மருமகளை வீட்டை விட்டு அனுப்புறீங்களே, அப்ப போலியாப்பா உங்க மானம்? இப்போ பிரியங்காவை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கிற உங்களுக்கு எல்லாம் மானத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குப்பா? சேகர், செஞ்ச பாவத்தை இல்லாம ஆக்கிறதுக்காக அதை விட பெரிய பாவத்தை செய்ய பாக்குறீங்களா? நீங்க நீங்க எவ்வளவு கீழ்த்து நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு பையன் சொல்லிக்கிறத விட பிரியங்காக்கு புருஷன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்ப்பா. சேகர், தொடாதீங்க. டோன்ட் டச் மீ. சேகர், அப்பா கிட்ட எப்படி பேசுறது? நீ யார் அதுல தலையிடுறதுக்கு? யூ ஆர் நாட் எ லாயர், யூ ஆர் எ கிரிமினல். எல்லாருக்கும் குழி வெட்டிட்டு இருக்கிற உனக்கு ஒரு குழி இருக்குங்கிறத மறந்துடாத. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இனிமே ஜெயிக்க போறது என் பிரியங்கா தான்.
மிலாட், பிரியங்கா திட்டமரத்துல கெட்டிக்காரி, பரிதாபப்பட்டு தன்னை மருமகளாக்கணவங்க மேலேயே பழிய போட்டவ. அந்த பாவத்தை அவ உணர்ந்திருப்பா, பரிகாரம் தேடி அலைஞ்சிருப்பா. எங்க தன்னுடைய வேஷம் களைஞ்சிருமோன்னு தலைமறைவாயிட்டாளோ இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாளோ. ஆகையினால் இந்த உண்மை தெரியும் வரை இந்த வழக்கை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மை லார்ட், பிரியங்காவுக்கு கிடைச்ச மருமகங்கிற அந்தஸ்து அவன் உண்மைக்கு கிடைச்ச பரிசே தவிர ஒரு ஏழைங்கிற அனுதாபத்துல இல்ல. பாதிக்கப்பட்டவ செத்து போனாலும் உண்மை செத்து போயிட கூடாதுன்னு தான் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்கிறவ. வாய்மையே வெல்லுங்கிற மகாத்மாவோட வேதம் வெறும் வாக்கியமா நிக்காம வாழ்க்கையா மாறணும்னு போராடிட்டு இருக்கிறவ. உண்மையை காப்பாத்துறதுக்காக நிச்சயம் ஓடி வருவா. தப்பிச்சு போயிடுங்கம்மா. வெயிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த கோர்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால இனிமேல் யோசிக்காம வாய்தா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், நீங்க வாய்தா கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில உண்மையை சொல்லணும். அதுக்கு உங்க அனுமதி தேவை. Go ahead. பிரியங்கா நடந்த உண்மையை எங்க நிரூபிச்சிட போறாளோன்னு பயந்து சாயப்புடி நாடகம் நடத்தி அவளுக்கு சித்த பிரம்ம புடிச்சு போச்சுன்னு உங்களையும் நம்ப வச்சாங்க. அதை நம்பி நீங்க முதல் வாய்தா கொடுத்தீங்க. அந்த முதல் வாய்தால அவன் ஆஸ்பத்திரியில பைத்தியமாக்க முயற்சி பண்ணாங்க, கொலை செய்யவும் முயற்சி பண்ணாங்க. அதை நான் தடுத்து நிறுத்தி அவளுக்காக தர்ம யுத்தம் நடத்தி அவ பைத்தியக்காரி இல்லைன்னு நான் இதே கோர்ட்ல நிரூபிச்சேன். இருந்தாலும் நீங்க இரண்டாவது வாய்தா கொடுத்தீங்க. என்ன நடந்துச்சு? கலங்கப்பட்ட கங்காவை கண்மூட வச்சானுங்க. அவளை ஈவே இறக்கலாம கொன்னுட்டு அவ தற்கொலை பண்ணிட்டான்னு உங்களையும் நம்ப வச்சாங்க. கடவுளா இருந்து காப்பாத்த வேண்டிய டாக்டர் கரன்சி நோட் எமனா மாத்திருச்சு. நான் இதே கோர்ட்ல சத்தம் போட்டு சொன்னேன். என்னாச்சு? கடைசி துருப்பிச்சிட்டா இருந்த சேகர் நான் குறுக்கு கேள்வி கேட்கும் போது மனசாட்சிக்கு பயந்து மனசு மாறி உண்மை சொல்ல வந்த நேரத்துல எந்த ருத்ரையா தான் குறுக்கு மூளையை பயன்படுத்தி மாறாடிப்பு நாடகம் நடத்தி உங்ககிட்ட வாய்தா கேட்டாரு. நீங்களும் வழக்கம் போல வாரி வழங்கிட்டீங்க. இல்லன்னா இதே கோர்ட்ல அன்னைக்கு அந்த கேஸ் முடிச்சிருக்கும். இப்போ பிரியங்கா சொன்ன நேரத்துல கோர்ட்டுக்கு ஆஜராவல, அதனால கேஸ தள்ளி வைங்கன்னு வாய்தா கேட்கிறாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன தீர்த்து கட்டணும்னு முயற்சியில தோத்து போன இவரு என்னையே கொலை செஞ்சுட்டு எதிர் தரப்பு வக்கீல் கோர்ட்டுக்கு ஆஜராவல, அதனால கேஸ தள்ளி வைங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்களும் அதுக்கு வாய்தா கொடுப்பீங்க. ஆனா அந்த வாய்தா முடியறதுக்குள்ள உண்மையிலே பிரியங்காவை பைத்தியக்காரியாக்கி இதே கோர்ட்ல அழைச்சிட்டு வந்து நிறுத்துவாங்க. அப்ப நீதி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நீங்க சொல்ற தீர்ப்பை கேட்கறதுக்கு யாரும் காத்திருக்க மாட்டாங்க. நீங்க கடைசியா கொடுக்கிற வாய்தா மட்டும்தான் இருக்கும். வாய்தாக்கு மேல வாய்தா, 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 வாய்தா. இந்த வாய்தாங்கிறது வாதாள துப்பில்லாத வக்கீல்க உபயோகப்படுத்த கடைசி துருப்புச்சீட்டு. நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்ட தலைவர்கள்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்கள் நம்பிட்டு இருக்கிறதே அந்த கோர்ட்டை மட்டும்தான். அந்த நம்பிக்கை தோத்து போச்சுடா. மக்கள் குமரி எழுவாங்க, கொந்தளிச்சு வருவாங்க. கும்மி எரிஞ்சு அவங்க காரி துப்புறதுல இந்த கோர்ட்டையே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். சட்ட புத்தகம் எல்லாம் வீட்டடுப்புக்கு விறகாயிடும். கருப்பு கோட்டெல்லாம் பருப்பு சட்டி இறக்கி வைக்கிற கந்தல் துணியா மாறிடும். என்ன சொல்ல போறீங்க? இதை நான் கேட்கல, இந்த நாடு கேட்குது. சொல்லுங்க. ஆளாகட்டும், அயோக்கிய தலைமை ஆளட்டும் இந்த கோர்ட்டோட தீர்ப்பா இருந்தா வாய்தாவை வாரி வாரி வழங்குங்க, வாரி வாரி வழங்குங்க, வாரி வாரி வழங்குங்க. What is this? இது அரசியல் குற்றமா இல்ல கோர்ட்டா? இது கட்டறாரு, அவங்க கைதிட்டாங்க. இது contempt of court. கோர்ட் எல்லாரும் அவமதிக்கிறாங்க. கோர்ட் அவமதிச்சவரை அரெஸ்ட் பண்ணுங்க. Arrest him now. Arrest him now. மிஸ்டர் ருத்ரையா, எனக்கு உத்தரவிட உங்களுக்கு அதிகாரம் இல்ல. இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் யாருக்கும் வாய்தா கொடுக்க முடியாது. This court will wait.